10லேருந்து 12 மாதம் இருக்க குழந்தைக்கு 3 மீல்ஸ் ப்ளஸ் 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இப்போ காலையில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க 7:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ கொடுத்துருங்க. 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு தான். ஸோ நீங்கள் தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ கொடுத்ததுக்கு அப்புறம் சாலிட் ஃபுட் கொடுத்துக்கலாம். 7:30க்கு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம். இல்லை 7:30க்கு ஃபார்முலா மில்க் கொடுத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்கலாம். ஏன் ரெண்டுக்கும் டைம் கேப் டிஃப்ரென்ஸ்னால் தாய்ப்பால் சீக்கிரமே டைஜஸ்ட் ஆயிரும், ஆனால் ஃபார்முலா மில்க் டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கேரட்டும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 10 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு, 10 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூளாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். பருப்பு கெட்டியாகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் கொஞ்சமாக சீரகமும் பெருங்காயமும் தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கும் போது பருப்புனால கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது, குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு பவுலில் இட்லி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பாரையும் இதில் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். பருப்பு எப்போவுமே கெட்டியாக கொடுங்க. 6 மாதத்தில் 7 மாதத்தில் இருக்கும் போதே நல்லா கெட்டியாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். தண்ணியாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ தான் குழந்தைங்க 2-3 ஸ்பூன் சாப்பிட்டா கூட நல்லா சத்தானதாக இருக்கும், நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. தண்ணியாக கொடுத்தோம்னா அந்த தண்ணி தான் போய் வயிற்றை நிறைச்சிக்குமே தவிர சத்தானதாகவும் இருக்காது, வெயிட் கெயினும் ஆக மாட்டாங்க. நம்ம பெருங்காயம்லாம் பருப்பில் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும். கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொடுக்கலாம். ரொம்பவே வாசமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெக்ஸ்சர் எப்படி கொடுக்கணும்னா நல்லா கொரகொரப்பாக கொடுக்கலாம், நல்லா கூழ் மாதிரி மசிச்சுட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் மந்த் பை மந்த்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேபி ஃபுட் சார்ட் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி நான் காமிக்கிறது எல்லாமே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, குழந்தைங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிட்டுக்குவாங்க. இங்கே எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணியும் கொடுத்துக்கலாம். அடுத்து மிட் மார்னிங்கில் தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக் கொடுத்துக்கலாம். அதோட டைமிங் டீட்டெயில்ஸ் நான் இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தையோட பசிக்கு ஏற்ற மாதிரி ஃபீட் பண்ணிக்கலாம், டைமிங்கும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிட் மார்னிங் டைமில் ஒரு எக்கு சாஃப்டான ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வார்மாக திக்கான சூப் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதை பியூரே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை ஃபிங்கர் ஃபுட்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மிட் மார்னிங்கில் கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க. இந்த சூப் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வெங்காயம் 2 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக காலிஃப்ளவர், இதை நான் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்துட்டு இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். மூடி வச்சு வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் ஊற வச்ச ஒரு 5-6 பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்நாக் லைட்டாக இருக்கணும், ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நட்ஸ் பவுடராக இல்லை பாதாமா பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை லஞ்சில் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா ஃபைன் பியூரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வெதுன்னு ஊட்டி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும் இந்த சூப்பு. நீங்கள் காலிஃப்ளவருக்கு பதிலாக ப்ராக்கலி இல்லைன்னா பரங்கிக்காயும் சேர்த்துக்கலாம், சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்நாக்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம மறுபடியும் தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ கொடுத்துக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குறதா இருந்தால் தாய்ப்பால் குடிச்சிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நம்ம லஞ்ச் கொடுத்துக்கலாம். ஃபார்முலா மில்க் கொடுக்குறதா இருந்தால் ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம லஞ்ச் கொடுத்துக்கலாம். லஞ்சுக்கு ஒரு கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா பேலன்ஸ்டாக ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. கிச்சடி கொடுக்கும்போது நல்லாவே ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம், காரம் உப்பு எதுவும் சேர்க்காம.
இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கிச்சடி ரெசிபி எப்படி குழந்தைங்களுக்கு பேலன்ஸ்டாக செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இது வந்து சிவப்பு அவலில் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளை அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற அரிசியும் சேர்த்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அவல் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துக்கும் போது குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின கேரட், இதோட கொஞ்சமாக பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நைட் நேரமாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் விட்டுக்கலாம். இதோட ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அவலையும் பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடலாம். இது ஒரு 5-6 விசில் வேக விட்டுடலாம். அப்போ தான் பருப்பும் காய்கறியும் நல்லா குழஞ்சி வெந்து வரும். 5-6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வாசமாக இருக்குது. இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா மிக்சியில் அடிச்சுட்டு கூட கொடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவலில் நிறைய அயன் இருக்குது. அது குழந்தைக்கு அனிமியா எதுவும் வராமல் பாதுகாக்கும். இதில் நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க ஹெல்த்தியாக. நீங்கள் வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை அவல் சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கு எப்போவுமே நீங்கள் இது கூட 2 ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வெதுன்னு ஊட்டி விட்டுக்கலாம். அடுத்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் ஃபுட்டோ இல்லை ஃப்ரூட்ஸ் பியூரேயோ இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸ் பியூரேயோ செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் குழந்தைக்கு ஃபிங்கர் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணலைன்னா இந்த மந்த் ஃபிங்கர் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ரொம்பவே குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ஃபிங்கர் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா குழந்தைங்க சூப்பராக வெயிட் கெயினும் ஆவாங்க ஹெல்த்தியாக. இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு ஆப்பிள் நல்லா தோல் சிச்சுட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை 2 சைடும் திருப்பி வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி 2 சைடும் ப்ரௌனாக வந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் டேட் சிரப்பும் சேர்த்துக்கிறேன். நம்ம டேட் சிரப் ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கலைன்னா ஆப்பிள் வேக வச்சதுக்கப்புறம் லேசாக புளிப்பு டேஸ்ட் வரும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஆப்பிள் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். ஃபிங்கர் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம டேட் சிரப்புக்கு பதிலாக கொஞ்சமாக சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தாய்ப்பால் இல்லை ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம். தாய்ப்பால் குடிச்சிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து டின்னர் கொடுக்கலாம். இல்லை ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து டின்னர் கொடுத்துக்கலாம். டின்னரில் வந்து நீங்கள் இட்லியோ சாதமோ ரசத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா இட்லியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வெதுன்னு இருக்க தண்ணியில் பிசைஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா காலையில் வச்ச சாம்பாரோ இல்லை பருப்போ இட்லியோடையோ சாதத்தையோட சேர்த்து மசிச்சு கொடுக்கலாம். கூடவே கொஞ்சம் கேரட்டையும் மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கேரட் ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஃபீடிங் தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வழக்கமாக ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது சாம்பிள் ஃபுட் சார்ட் தான். நீங்கள் உங்கள் குழந்தையோட டைமிங் பொறுத்து ஃபுட்டு கொடுத்துக்கலாம். குழந்தையோட பசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ இடையிலையும் ஃபீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவு சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா சாலிட் ஃபுட் ஒரு பழக்கத்துக்காக தான் அறிமுகப்படுத்துகிறோம். அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு தான். அவங்க எவ்வளவு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம சத்தான உணவாக கெட்டியாக கொடுக்கணும். அப்போ தான் 2 வாய் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சத்தானதாக இருக்கும். அது வந்து வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எவ்ரி டைம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி கொடுத்துடலாம். அது வந்து அவங்களோட ஓரல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் ஓப்பன் கிளாஸில் கொடுத்து அவங்கள தண்ணி குடிக்க பழக்க ஆரம்பிக்கலாம். உங்களோட டாக்டர் உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் அவங்களோட அட்வைஸை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஃபிங்கர் ஃபுட் ரெசிபீஸ், அப்புறம் மந்த் பை மந்த் பேபி ஃபுட் சார்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.